அனைவருக்கும் வணக்கம். அம்பானி அதானின்னு பேசிகிட்டு இருந்தவங்க காசு நிறையா போயிடுச்சு, அதனால் இப்போ பேசுகிறத நிறுத்திட்டார் ராகுல். எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் பேசிகிட்டு இருந்தவர் இப்போ பேசுகிறதில்ல அப்படின்னு மோடி அவர்கள் சமீபத்தில் பேசியிருந்தார். அதற்கு காங்கிரஸ்காரங்க வந்துட்டு ரொம்ப இப்போ வந்துட்டு நீங்கள் வாங்கினதுனால எங்களை திருப்புறீங்க, யார் வாங்கினா, யார் ஒன்றா இருக்கா, அவங்க கூட நீங்கள் தான் ஒன்று சேர்ந்துட்ருக்கீங்க அப்படிங்கிற பல குற்றச்சாட்டை அப்படியே வச்சுட்டு இருந்தாங்க. சரி, இது என்ன உண்மை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது காங்கிரஸுடைய மூத்த தலைவரே ஒரு நேர்காணலில் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னு பாருங்கள். एक बैग पैसे से बन जाएगा अडानी अंबानी से। बड़ा नोट मिले तो एक बैग से बन जाएगा आपका चोर। जैसे लोग मिल जाएगी तो मैं तो बीपीएल हूँ। तो आप पार्लियामेंट में तो इनको बुरा भला कहते हैं, अडानी अंबानी को, सबको जरूर कहते हैं। फिर वो तो नहीं भेजेगी इसलिए कहते हैं, भेजने से चुप जाते। दादा अगर पैसा भेज दे तो आप चुप हो जाओगे, ये कह रहे हो? अगर भेजो तो सही, उसके बाद विचार करेंगे। फिर नामुमकिन है, मुझ जैसे एमपी के लिए नामुमकिन है चुनाव लड़ना। एकदम एक बैग पैसे से बन जाएगा अडानी अंबानी से। बड़ा नोट मिले तो एक बैग से बन जाएगा आपका चोर। जैसे लोग मिल जाएगी तो मैं तो बीपीएल हूँ। तो आप पार्लियामेंट में तो इनको बुरा भला कहते हैं, अडानी अंबानी को, सबको जरूर कहते हैं। फिर वो तो नहीं भेजेगी इसलिए कहते हैं, भेजने से चुप जाते। பார்த்தீங்களா, காங்கிரஸுடைய மூத்த தலைவர் ஆதி ரஞ்சன் ராய் சௌத்ரி அப்படிங்கிறவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத பார்த்தீங்க. அதோடைய தமிழாக்கம் கீழே இருந்திருக்கும், அதையும் பார்த்தீங்க. அதாவது பாராளுமன்றத்தில் நாங்கள் பேசுவோம், இல்லை வெளியில் பேசுவோம், அதானி அம்பானின்னு பேசுவோம், அவங்கள்ட்ட காசு வந்துருச்சுன்னா நாங்கள் பேச மாட்டோம் அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக ஒரு விஷயத்தை ஒரு நேர்காணலில் சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது காங்கிரஸ் தரப்பில் இருந்தும் திமுக தரப்பில் இருந்துட்டும் கார்ப்பரேட்டுக்காக மோடியுடைய அரசாங்கம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது, என்ன உண்மை இருக்குது? அதாவது அவங்க செய்கிறத மற்றவங்க செய்கிற மாதிரி சொல்கிறது ஒரு ஏற்புடையதில்லை. காங்கிரஸுடைய மூத்த தலைவரே சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் இனியும் இப்படி ஒரு குற்றச்சாட்டை மக்கள் ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன் அப்படின்னா, ஒரு தலைவர் இப்படி சொல்லிட்டாரே காங்கிரஸ் கட்சியிலேருந்தே, ஒரு கேஷுவலாக இப்படி சொல்கிற விஷயத்த நம்ம வந்துட்டு சீரியஸாக தான் எடுத்துக்கணும். இப்படி பணங்களை கார்ப்பரேட் நிறுவனத்துக்கிட்டேருந்து வாங்கிட்டு இருக்கிறவங்க தான் காங்கிரஸா அப்படின்னு மக்கள் ஒரு அதிருப்தியில் இருக்காங்க.